புதிய கல்விக் கொள்கையில் அல்லது தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் தமிழ், ஆங்கிலம் ஆகியவற்றை படியுங்கள், ஆனால் இந்தியும் படியுங்கள், அது கட்டாயம். உங்கள் தாய்மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆங்கிலத்தையும் நீங்கள் கற்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்தியை படித்தாக வேண்டும். இதுதான் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற கருத்து. அதை அவர் வலியுறுத்தினார். அது ஒரு நிர்பந்தம்தான். அப்படி செய்தால்தான் மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குவோம் என்று அவர் சொன்னது உள்ளபடி அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இதை நாங்கள் நாடாளுமன்றத்திலேயே சுட்டிக்காட்டி கண்டனம் செய்திருக்கிறோம். எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கு. அமித்ஷா விஷயத்தில், அம்பேத்கர் விஷயம். ஆனால் அமித்ஷாவிடமிருந்து எந்த விதமான பதிலும் வரல. இல்லை, அவர் உடனடியாக விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. உடனே எல்லா பத்திரிகையாளர்களையும் கூட்டி, நான் அந்த பொருளில் சொல்லவில்லை, காங்கிரஸ் அதை திரித்து பேசுகிறது, எதிர்க்கட்சிகள் திரித்து பேசுகின்றன என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆனால் உண்மையில் அவர் காங்கிரஸை விமர்சித்தார் என்றாலும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கடவுளோடு ஒப்பிட்டு பேசியதில் அவருக்குள்ள ஒரு வெறுப்பு அல்லது அம்பேத்கர் மீதான ஒரு குறைவான மதிப்பீடு வெளிப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் அதற்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிற சூழலில் பிரதமர் மோடி உட்பட அமித்ஷா அவர்கள் பேசியது தவறில்லை என்று நியாயப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எக்ஸ் தளத்திலே அவற்றை முழுமையாக வெளியேற்ற வேண்டும், அதாவது நீக்க வேண்டும், அந்த பதிவுகளை முற்றாக நீக்க வேண்டும் என்றெல்லாம் அரசின் சார்பிலேயே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நிறுவனம் அதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது என்று திரும்ப திரும்ப பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களும் RSS அமைப்புகளை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் அம்பேத்கர் அவர்களே அது குறித்து பேசிய குறிப்புகள் இருக்கின்றன. வீர சாவர்கர் அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து தோற்கடித்தார், அவர்தான் தோற்கடித்தார் என்று அம்பேத்கர் அவர்களே கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் தான் உண்மையை திரித்து பொய்யை பரப்புகிறார். அடுத்து அது ஒரு எலக்டோரல் மோட்டிவ். தேர்தல் நேரத்தில் யார் எவ்வளவு பெரிய ஆளுமை நம்மை எதிர்த்து நின்றாலும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று தான் நாம் நினைப்போம். அவர்கள் வெற்றி பெறட்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. ஆனால் இவர்கள் கருத்தியல் ரீதியாக முரண்படுகிறார்கள். அம்பேத்கருடைய சிந்தனைகளை மறுத்து அவரை இந்துத்துவ அம்பேத்கர் என்று அடையாளப்படுத்தி அவரை விழுங்கி செரிக்க பார்க்கிறார்கள். இதை ஏற்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு அம்பேத்கருடைய இயக்கங்களை சார்ந்த தலைவர்கள், பொதுமக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம். வருகிற 28ஆம் தேதி இந்தியா முழுவதும் இதனை கண்டித்து நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரே நேரத்தில் ஆங்காங்கே மாநில வாரியாக ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டமாக அந்த போராட்டம் அமையும். அம்பேத்கர் விளிம்புநிலை மக்களுக்கான மீட்பர். அவர் என்ன கடவுளா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆத்திரத்தை வெளிப்படுத்திய அமித்ஷா அவர்களின் போக்கு கண்டனத்திற்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே 28ஆம் தேதி தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். திமுக ஆட்சியின் மீது மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. நாளுக்கு நாள் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து மெயின் காரணம் போதைப் பொருள் தான் அதிகமாக நடமாடுது தமிழ்நாட்டில் அப்படின்னு எதிர்த்து. ஆளுங்கட்சி மீது எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும். போதைப்பொருள் புழக்கம் பெருகி இருக்கிறது, அதை தடுக்க வேண்டும் என்கிற கருத்தை அலட்சியப்படுத்த முடியாது, புறந்தள்ள முடியாது. தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். குக்கிராமங்கள் வரையில் இன்றைக்கு அந்த பாதிப்பு இருப்பதை உணர முடிகிறது. மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும், முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை.
மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைமை மீது ஏதாவது கூட்டணி கட்சியினருக்கு அதிர்ச்சி இருக்கா? விடுதலை சிறுத்தைகளுக்கு இல்லை. ஓகே. எல்லோரும் வாங்க. குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க. டேஸ்ட்டாக சாப்பிடலாம், குசியாக சாப்பிடலாம். அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி. கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னா கொங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி வறுவல் தானுங்க ஸ்பெஷல். அதுலேயும் நம்ம கடையில் மஞ்சள் வெங்காயம்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். OFC Garden and Restaurant. எங்கும் கிடைக்காத கொங்கு பாரம்பரிய நாட்டுக்கோழி வறுவல். கோவை, திருப்பூர் இரு மாவட்டத்தை உள்ளடக்கிய காரணம்பேட்டை அருகே கோடாங்கிபாளையம் பிரிவு பகுதியில் அமைந்துள்ளது நம்ம OFC Garden and Restaurant. இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஏங்க எத்தனை கடையில் சாப்பிட்றோம், நெஞ்செரித்தல் வயிற்றுல எத்தனை தொந்தரவு வருது. அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றவங்களுக்கு ஆயில் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க. பணம் வாங்க முக்கியம், மனிதனோட நலன் தாங்க முக்கியம். தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம், அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிட இங்கே வாங்க. இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும்போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது. OFC Garden and Restaurant. மேலும் ஆர்டர் செய்ய 9677761961 9514424545.